अस्सलामुअलैकुम हेलो फ्रेंड्स वेलकम टू ट्रेंडिंग சமையல் இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் சமையல்ல எந்த ரெசிபியும் பார்க்க போறது இல்ல நம்ம இன்னைக்கு வந்து ஜிலு ஜிலுன்னு இருக்கிற ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து மதுரையில ரொம்ப ஃபேமஸா கிடைக்கிற ஒரு ட்ரிங்க் இதுக்காக நம்ம மதுரைக்கு போய் தான் குடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம இங்கே நம்ம வீட்லயே இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து இங்க நிறைய ஷாப்ஸ்ல இப்பலாம் கிடைக்குது நான் வந்து ஒரு ஷாப்ல குடிச்சிருக்கேன் அங்க எப்படி பண்றாங்கன்றத பார்த்து நம்ம வியூவர்ஸ்க்கு இத ஷேர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஆசையில நான் வந்து இத பண்ணிருக்கேன் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன் அதை நல்லா சுண்ட காய்ச்சிட்டே இருங்க அப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பாதியானதுக்கு அப்புறம் நான் ஒரு 8 ஸ்பூன் சக்கரை போட்டுருக்கேன் அது நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிரும் இல்லனா அதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 3 கிளாஸ் எடுத்துர்க்கேன் 3 கிளாஸ்ல அப்படியே அட் a டைம்ல பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு 3 ஸ்பூன் பாதாம் பிசின் போட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமா நன்னாரி சிரப் அடுத்து வந்து சப்ஜா விதை வந்து நைட்டே ஊற போட்டு வச்சிருக்கேன் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து ரோஸ் மில்க் சிரப் எடுத்துர்க்கேன் அது கொஞ்சம் 3 கிளாஸ்லயே ஊத்திக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல பால் கோவா ஏடு அது வந்து 2 ஸ்பூன் 3 கிளாஸ்லயே அது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஜெல்லி வாங்கி போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எனக்கு கிடைச்சிச்சு நீங்க வந்து உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர் கிடைச்சிச்சுனா அதுவும் போட்டுக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ஒரு 2 ஸ்கூப் நெக்ஸ்ட் கொஞ்சமா நன்னாரி சிரப் நீங்க ஊத்தும்போதே பாத்தீங்கன்னா அப்படி லேயரா வரும் அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி நெக்ஸ்ட் லேயர் ஸ்டார்ட் ஆயிடும் பாதாம் பிசின் சப்ஜா விதை அதுக்கு அப்புறம் கொஞ்சமா ரோஸ் மில்க் சிரப் நெக்ஸ்ட் அப்புறம் அந்த பால் கோவா ஏடு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா நம்ம வந்து காய்ச்சி வச்சிருக்க பாலையும் கொஞ்சமா ஊத்திக்கணும் திருப்பி ஐஸ்கிரீம் மேல கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமா ஃபைனலா நன்னாரி சிரப் கொஞ்சமா ஊத்திக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுறணும் mix பண்ணிட்டு ஃபைனல் டச்சா வந்து மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்புறம் கார்னிஷிங்க்கு நான் பிஸ்தா வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மேலே போட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட ஜிகர்தண்டா ரெடி இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜிகர்தண்டா எவ்வளவு ஈஸியா செய்யறதுன்னு பார்த்திருப்பீங்க எல்லாருக்கும் உடனே இப்ப செஞ்சு பார்க்கணும்ன்ற ஆசை வந்திருக்கும் பரவாயில்லை நாளைக்கு செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் the video and share the video subscribe to trending சமையல் bye